தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டுல திரு முஸ்தபா அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். நீங்க எந்த தொகுதியில போட்டிடுறீங்க? மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய கருத்து நான் எந்த தொகுதியிலையும் போட்டியிடல மேடம். ஏன்னா நான் வந்து அந்த களத்திலே இல்ல. நீங்க இப்ப நான் தமிழகம் முழுவதும் உங்களை எதிர்பார்க்கறாங்க, டெய்லி உங்களை டிபேட்ல பாக்குறாங்க, நீங்க போட்டிடுறதுன்னா எப்படி சார்? இல்ல, பிரதான கோரிக்கை இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வேணும் மேடம். இந்த தேர்தல்ல 234 தொகுதியில 23 தமிழக வெற்றி கழகம் உள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்க சீட்டு கொடுங்க பிரதான கோரிக்கை. அது கண்டிப்பா நடக்கும். எந்த அரசியல் கட்சியிலும் நடக்காத ஒரு மிராக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செய்ய போதும் தான் நான் இந்த உங்களை மாதிரி நானும் அந்த தேர்தல் பட்டியலுக்காக காத்திருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தமிழக வெற்றி கழகம் 23 வேட்பாளர்கள் வந்து இஸ்லாமியர்களா இருக்கணும்ங்கிறது உங்களோட கோரிக்கை. ஆமா, 10% விழுக்காடு 23 வேட்பாளர் இஸ்லாமிய வேட்பாளரா இருக்கும். ஓகே ஓகே. பட் அதை தாண்டி இப்போ தனித்து போட்டி அப்படிங்கிற விஷயத்திலே சில கேள்விகள் எழுந்திருக்குல்ல சார்? நீங்க வந்து ரொம்ப லேட்டா இந்த முடிவை எடுத்திருக்கிறீங்களோ, இது வந்து எல்லாருக்காகவும் காத்திருந்து எதுவும் ஆகலன்னு பிறகு நீங்க தனித்து போறீங்களேன்னு ஒரு விமர்சனம் வருது. இல்ல மேடம், இது வந்து விசாலை விக்கிரவாண்டியிலேயே ரொம்ப தெளிவா இருந்தார் தமிழக வெற்றி கழகத்தோட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல வந்திருக்கிறோம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. வந்தவர்களை அரவணைப்போம், யாரும் வரல நீங்க சொல்ற மாதிரி. அப்ப இல்லாட்டியும் நாங்க வந்து மக்களோட கூட்டணி என்பது அன்னைக்கு அவர் டே 1ல சொல்லிட்டார். நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன், வந்தவர்களே அரவணைப்போம். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரேக்கிங் வந்து தனித்து போட்டி என்பது அதுதான் சொன்னேன். ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜகனால் இறக்கி விட்ட பி டீம். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்காக களத்துல வந்திருக்கிறாங்க. இதை கடந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 117 கேட்கிறாரு. 2.5 வருஷம் ஆச்சு. அது கடந்து இல்ல 80 சீட்டுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்பவும் முடியல. 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டுல யாருமே இல்ல, ஆந்திரா இருக்கிற பவன் கல்யாணத்தை கூப்பிட்டு வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது விஜய் அவர்களை வந்து ஜனநாயகத்தை முடக்கி பாஜக மிரட்டி கூட்டணியில பணிய வைக்க பாக்குது. இந்த கரூர் விஷயத்தை வச்சு இந்த சிபிஐ விசாரணை முதல் கட்டம் போகும்போது விஜய் அவர்கள்ட்ட சந்திச்சு 90 விழுக்காடு முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. திருப்பி நேத்து அவர்கள் திருப்பி டெல்லிக்கு போகும்போது 100% முடிஞ்சிச்சுன்னாங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காணும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு தன் நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்றது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பின்னாடி, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பின்னாடி முதல் முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மக்கள் ஏத்துக்கல. எடப்பாடியை முன்னிறுத்தி அவரால் முதலமைச்சரே ஆக முடியல. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4-5 உடைச்சுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரபலியமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவைப்படுது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு மக்கள் மன்றத்துல நிற்கும் போது போகும் இடமெல்லாம் தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுது. அவர் வரணும்னு ஒரு அலை இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. மக்களை நம்பி இன்னைக்கு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனியா நிப்பார் நான் சொன்னேன். அது மாதிரியே போயிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, ஆனா நீங்க இப்போ வந்து சமீபத்துல என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு ஏசியமா வந்தது. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறத நீங்களே மறுக்க மாட்டீங்க. அது வந்து 2 தரப்புமே கிட்டத்தட்ட அதை ஒத்துக்கிட்டீங்க, அது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப பல்வேறு படிநிலைகள்ல நீங்க கூட்டணிக்காக முயற்சிகள் செய்து அது கை கூடலன்னும் போதுதானே நீங்க இந்த முடிவு. இதுவே நீங்க அவர் வந்து முதல் மாநாட்டுல அறிவிக்கும் போதேவோ இல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடியோ நாங்க தனிச்சுதாங்க போறோம், யாரும் எங்களோட கூட்டணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை போயிருந்தா அது வேற மாதிரியான ஒரு இமேஜை கொடுத்திருக்காதா? இது வந்து எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறாங்கன்ற ஒரு பேச்சு இப்ப வராதா? இல்ல, நீங்க 2 ஆப்ஷன் சொல்றீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்றீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு, அவங்க விரும்பப்பட்டார்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பிரதான ஆட்சியாளரா இருந்தாங்க. திமுக எதிர்த்தே வந்து ஆட்சி செய்தவர்கள். திமுகவே காங்கிரஸை வந்து முற்றிலும் முடிச்சு விட்டுச்சு. அவங்க வந்து தமிழ்நாட்டுல அவங்களோட செல்வாக்கு நீங்களும் சரி தாவேக்கால இருக்கக்கூடிய பல செய்தி தொடர்பாளர்கள் இருந்து எல்லாமே காங்கிரஸ் எங்க கூட வரும் பாருங்கன்னு கூட சொல்லிருக்கீங்களே பல நேரங்களில். அதுதான் சொல்லுவாரு மேடம். காங்கிரஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. காங்கிரஸ்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தமிழ்நாட்டுல காங்கிரஸ வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும், நம்ம ஆட்சியில இருந்தோம், நம்ம தொண்டர்களுக்கு வந்து திமுக இதற்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தானே பேசினாரு.
இங்க நிர்மல்குமார் பேசலையே. காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஜோதிமணி தானே பேசினாங்க, ஆதவ அர்ஜுனா பேசலையே. இங்க காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் தானே சீட் எழுதி பேர் எழுதி யாரு கூட போலான்னு சொல்லி செயற்குழு பொதுக்குழு நடத்துனாங்க. ஆனா தாவேக்கால பணியூர் அலுவலகத்துல நடக்கலையே. இதுதான் நடந்தது. இங்க ரெண்டாவது ஆப்ஷன் சொன்னது பாஜகவோட பேச்சுவார்த்தை முற்றிலும் 2000% பொய். ஏன்னு கேட்டீங்கன்னா டி சாலையில மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு முடிவெடுத்தார். எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லும்போது எந்த விதத்துல பாஜகவோட கூட்டணி பேச முடியும்? அப்ப இவங்க சொல்லக்கூடிய களத்துல வந்திருக்கிறாங்க, மக்களை சந்திக்க போறாங்க, இப்பதான் புதிய அரசியல் கட்சியா இருக்கிறாங்க. அப்ப பாஜக எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கூடிய கூட்டணி போல என்ன நம்பிக்கை வரும் மக்கள் மன்றத்துல? அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு அலை இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறார். அந்த அலையில எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நம்பி தனியா நிக்கிறான்னு பாக்குறேன். தனியா நின்று எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட கணிப்பு என்ன? எத்தனை சதவீத வாக்குகளை பெற முடியும்? தனித்தே ஆட்சியெல்லாம் அமைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப ஒரு அதீதமான அதீத நம்பிக்கையா இல்லையா? இங்க 26 கூட்டணி வச்சு திமுக 5 வருஷம் திருப்பி திமுக ஆட்சி அமைக்கிறது அதிகமான கற்பனை இல்லையா? ஏற்கனவே திமுக பல கூட்டணி வைத்து 33 சீட்டு தமிழ்நாட்டில் எடுத்த வரலாறுலாம் இருக்கு. நீங்க மைனாரிட்டியா போன நிகழ்வுலாம் பார்த்தோம். காங்கிரஸ்க்கு 64 சீட்டு கொடுத்து எந்த அளவு எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க நம்ம பார்த்தோம். இந்த அளவு மோசமான கூட்டணியை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் 25, 26, 30 கூட்டணி வைத்தாலும் படுதோல்வி தள்ளுவாங்க. ஆனா அதே தமிழ்நாட்டு மக்கள் மேடம் ஜெயலலிதா அம்மாவை 234 தொகுதியிலையும் நான் களத்துல நிக்கிறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் ஜெயலலிதா, அண்ணா நகர் ஜெயலலிதா, பெரம்பூர் ஜெயலலிதா சொல்லி நானே களத்துல நிக்கிறேன்னு தனியரசா ரெட்டே இல்ல, ஷேக் தாவூதா ரெட்டே இல்ல, கருணாசா ரெட்டே இல்ல, தமிம் அன்சாரியா ரெட்டே இல்ல, நான் களத்துல நிக்கிற எல்லா அதிமுக உறுப்பினர் என் சின்னத்தை வாங்கி நில்லுங்கன்னு 234 தொகுதியும் தனியா நிக்க வச்சு மேடம் ஜெயலலிதா அரசியல் களம் கண்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸபிள் லீடர் தேவைப்படுது. இன்னைக்கு புது வாக்காளர்கள், கடந்த முறை வாக்களித்தவர்கள், குறிப்பாக பெண்கள் வாக்கை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், அவர்கள் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கிறாங்க. நீங்க கடந்த காலத்துல தேர்தல் கமிஷனுக்கு 70%, 65% வாக்கு சதவீதம் ஆகல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்கு. எஸ்ஐஆர்ல 74 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வாக்கு சதவீதம் ஆல்மோஸ்ட் நீங்க 6.40 இருந்து இன்னைக்கு 5.70 கிட்ட 5.60 கிட்ட வாக்கு சதவீதம் கணிசமா காட்டப்படுது. அப்ப 85-90% வாக்கு பதிவானா? ஏன்னா ஆர்வமா இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் கேட்கும் போது எப்ப தேர்தல் தேதி அறிவிச்சு நேரத்தே பாத்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் இங்க வாக்களிக்கணும், வெளிநாட்டுல இருக்கிறவங்க வாக்களிக்கணும் துடிக்கிறாங்க. இந்த வாக்கு சதவீதம் ஏறும்போது ஒரு 10% வாக்கு ஏறப்போகுது. அந்த விடப்பட்ட 10% வாக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு, கடந்த முறை வாக்காளர்கள், இங்க புது வாக்காளர்கள், இதெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. மேடம் டெய்லி 30% வாக்கு வச்சிருக்கிறோம், 35% வாக்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு தேர்தல் பரப்புரைக்கு போகல அந்த திமுக அரசாங்கம் அவரை தடை போட்டது, இடையூறு கொடுத்தது, 45 சரத் கொடுத்து எஸ்ஓபின்னு ஒண்ணு கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னல் பண்ணுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ரூல் களத்துல இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி பூராம் நீங்க இப்ப போடுற மாதிரி பெரம்பூர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போகும்போது அவங்க சொல்லக்கூடிய இந்த 35 விழுக்காடு இன்னும் கூடும். அப்ப தனியாகவே ஆட்சி அமைக்க முடியும் என்று 2016 ஜெயலலிதா மேடமோட ஃபார்முலாவை அவங்களால வென்றெடுக்க முடியும் நம்பி களத்துல போறாங்க. இது அவங்களுக்கு சாத்தியம் ஏற்படுத்தும் நான் பாக்குறேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.